உண்மைக்கு குருடாகப்பட்டு இருக்கிறார்கள். என்ன பட்டு இருக்கிறார்கள்? இப்போ நம்மளும் உண்மைக்கு குருடாக்கப்பட்டு தான் இருக்கோம். நாம மரணத்தையும் பாதாள பரிக்கும் என்ன கூறு கட்டவன், உனக்கு என்ன கூறு கட்டவன் பாதாளத்தையும் கேட்கறதுக்கு காரணம் நாம இப்போ கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிட்டு அல்லேலூயா. நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு? கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு கொஞ்சம் விளக்கண்ணியை ஊற்றிட்டோம். ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டனால கொஞ்சம் புரிய வைக்கிறாரு. அல்லேலூயா. இவன் நேரம் எங்கே போகிறான்? 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது அதிகாரத்துக்கு இவன் ஒரு வேடம் தரித்து போகிறான். இவன் ரூபத்தில் போகாமல் இன்னொரு ரூபத்தில் போகிறான். அந்த ரூபத்தில் போய் இவங்களை என்ன பண்ணுறான்? வாசிங்க 3ஆம் அதிகாரம். தேவனாய் விலங்குகளிலேயே பாம்பானது மிகவும் தந்திர குணமுடையதாக இருந்தது. அல்லேலூயா. அது அவனிடம், பெண்ணே, தேவன் உங்களிடத்தில் இந்த தோட்டத்தில் உள் மரத்தின் பழங்களை உண்ணக்கூடாது என்று உண்மையில் கூறினாரா என்று கேட்டான். தெரிஞ்சுக்கிட்டே கேட்கான். எப்படி கேட்கான்? உண்ணக்கூடாது என்று சொன்னாரா? பெண்ணே பெண்ணே பெண்ணை ஏமாத்திடுறான். இல்லையா? ஆனால் தான் ஏமாத்தது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இல்லாதப்ப கோடாங்கிக்காரன் வருவான். நம்ம இல்லாதப்ப தான் அம்மா இல்லாதப்ப தான் குழுக்காரன் வருவான். இல்லாதப்ப தான் இந்த அறி வருவான். நம்ம இல்லாதப்ப தான் அங்கே வருவான். பார்த்துக்கலாம் கிராமத்தில் ஆம்பளை பூரா பொம்பளை ஈஸியாக அதுக்கு பிசாசு. நன்மை தீமையை பற்றி அறிவீர்கள் என்னென்ன? இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துட்டு உடனே அறிவாளி. இப்போ நம்ம இதில் அறிவாளி யாரு? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அந்த ஹார்ட் அட்டாக்கை பற்றி தெரிஞ்ச அறிவாளி யாரு? நாம் என்ன பண்ணுறோம்? இந்த கேலக்சிக்கு போவோமா ஏஞ்சலுக்கு போவோமான்னு சொல்லி அறிவாளி என்ன பண்ணுறோம்? தேடுறோம். தீமை எது? அறிவு திறக்கு. நேரங்க போனால் என்ன ஆயிடுது? கண்ணு திறந்து அங்கே நன்மை கிடைக்குன்னு இங்கே அறிவு போகுது. அல்லேலூயா. அதுக்கு முன்ன வரைக்கும் அறிவு வேலை. ஏதேனில் அறிவு கிடையாது. ஏதேனில் கர்த்தரே வெளிச்சமாக இருந்தார். அல்லேலூயா. என்ன பண்ணுறான்? தன் திறமையை காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே பிசாசு உங்கள் கண்ணு திறக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை மாய்மாலத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கான். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது 4வது வசனம். ஆனால் பாம்பாவலிடம், நீங்கள் மறிக்க மாட்டீர்கள், தேவனுக்கு தெரியும், நீங்கள் அதன் கனியை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமையை பற்றி அறிவை பெறுவீர்கள், நீங்களும் தேவனை போன்று ஆவீர்கள் என்றான். அல்லேலூயா. என்னத்தையோ ஒரு உசுப்பை காட்டி காட்டி என்ன பண்ணுது? இப்படியே கைப்பிள்ளைய உசுப்பை ஏற்றி என்ன பண்ணுறீங்க? நரகணமாக மாற்றினது மாதிரி என்ன பண்ணிட்டான்? பிசாசு உசுப்பை ஏற்றிட்டான். ஆனால் இந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இவன் தான் கடவுள், இந்த பூமியுடைய கடவுள்னு அவன் மறைச்சிட்டான். அல்லேலூயா. மறைச்சி அவர்களுக்கு என்ன பண்ணிட்டான்? மரணத்தை ஏற்படுத்திட்டான். அங்கே விழுந்த மரணம்தான் கல்வாரியில் வந்து விழுந்து கல்லறை தோட்டத்தில் உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா. அங்கே விழுந்த மரணத்திற்கு பதில் எங்கே கிடைத்ததுன்னா கல்வாரியில் கிடைத்தது. அதனுடைய ஆன்சர் எங்கே கிடைச்சிச்சுன்னா மீட்பு கல்லறை தோட்டத்தில் கிடைத்தது. அல்லேலூயா. கல்லறை தோட்டத்தோடு முடிக்க போகிறேன். தொடரும் இந்த செய்தி. எப்படி கோலங்களுக்காக ஆண் எதிர்பார்க்கையோ அதை மாதிரி இந்த மெசேஜுக்கு அடுத்த வாரம்